உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. சொல்றாரு, நீங்களே ஆலயமாவும் இருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் தான் ஆலயம், நான் தான் மாளிகை. நீ ஆலயம்னோன்னா பழைய பெந்தேகோஸ்தே சர்ச்சு கிழிஞ்ச அந்த ஓலைப்பாயை போட்டு நான் ஆலயம், அதுக்குள்ள ஆமா பரவாயில்ல, தேவன் அங்கு வாசம் செய்கிறார். ஆலயம்னு நீ அந்த அந்த மைண்ட் செட்டுக்குள்ள போயிடாத அப்படின்ற காண்டி என்ன சொல்றாரு, மாளிகை அதையும் சொல்றாரு. ராஜாவும் நீ தான், அவ்வளோ அப்படியே எந்திரிச்சு போய் அதாவது spirit, wisdom is a spirit. Spirit. It is not just by studying a bunch of books, pages. It's a spirit. காற்றானது இஷ்டமான இடத்தில் வீசும். ஆமாம், காற்றுக்கு என்ன வேலி அப்படின்னா அது மாதிரி நீங்கள் ஆவியானவரோடு இணைந்திருப்பது ரொம்ப முக்கியம். அது மாதிரி தான் இந்த ஒர்ஷிப் பண்ணுற டைமில் நீங்கள் வேடிக்கை பார்க்காம இருக்கிறது நல்லது. பார்க்காம உண்டு அப்படியே ஒர்ஷிப்பு. அதை தாண்டி உங்களுக்கு வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னா நீ பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா சில நேரங்களில் யார் உள்ள வரான்னு பார்க்குறதுக்கு 2 பேர் தேவைப்படுது எனக்கு. எல்லோரும் கண்ணை மூடிட்டிங்கன்னா, ஒரு நாள் ஒருத்தர் ரொம்ப பிடிச்ச சவுண்டு கொடுத்தேன் நான், கண்ணை மூடு எல்லாம் கண்ணை மூட, ஒரே ஒரு ஆள் மட்டும் கண்ணே மூடல. கண்ணை மூடுங்கள் தனியாக சொல்ல முடியாதுல்ல. கத்த சொன்னேன், விடுறா, யாரும் திருடரே வந்து யாரா பார்க்குறது, ஒரு ஆள் நான் வைத்தாண்ட வச்சுருக்கிறேன், எல்லாமே நன்மைக்கு தான்னாரு. ஓ அப்படியா, சரி சரி. அன்னையிலேருந்து எனக்கு கண்ணை திறந்துருக்கணும், எனக்கு ரொம்ப பிடிக்குது. நீங்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பு, நீங்களாம் இருக்கீங்கன்னா நாங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறோம். தேவனோடு இணைஞ்சிருந்தா எல்லாமே நல்லாதாங்க இருக்கு. இந்த ஊழியக்காரங்க கண்ணை முன்ன 100 பேர் விட்டுட்டு கண்ணை மூடாதவனே கொண்டுகிட்டு இருப்பாய். அதுக்குள்ள ஒரு ஷிப் முடிஞ்சு போயிரு. அடி அவன் கூடயே போராடி மேட்டரை முடிச்சுட்டேன் நான். திறந்திருக்கட்டும். ஆவியானவர் எங்கே உண்டோ, பிரிட்டோ சொன்ன மாதிரி அங்கே விடுதலை உண்டு. ஆமென். ஸோ லிபர்ட்டி இருக்கு. அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, கண்ணை மூடுன்னா நல்லா. இட்ஸ் நாட் லா. ஸோ கர்த்தர் நல்லவர். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி வித் யூ. உங்களோடு இருப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் உங்களோடு கூட சாலமன், அவரை பற்றி படிச்சுக்கிட்டு இருந்தேன் நான். அப்போ வந்து சாலமன் ராஜா ஆனதுக்கப்புறம் 3 மேட்டரை கட்டுறான். ஒன்று பேலஸு, இன்னொன்று டெம்பிள், இன்னொன்று வால். அதாவது அந்த என்ன சொல்ல, கோட்டை, அந்த இது 3 இது கட்டுறான். ஒன்று அரண்மனை, எல்லாம் சொல்லுங்க, ஒன்று அரண்மனை, இன்னொன்று ஆலயம், இன்னொன்று கோட்டைச்சுவர். வந்தோடனே 3 மட்டும் கட்டுறான்னா, நீங்கள் ஆலயத்தை கட்டணும், இன்னொன்று அரண்மனையை கட்டணும். ஆலயம் இது ஸ்பிரிச்சுவல் லைஃபு, அரண்மனை இது நீங்கள் தான் பேலஸு, நீங்கள் தேவனுடைய மாளிகையாக இருக்கிறீர்கள். மாளிகை நீங்கள், ராஜாவும் மாளிகை இல்லை. பவுல் சொல்ற, நீயே மாளிகை. நிறைய பேர் ஆலயத்தை கட்டிட்டு மாளிகை விட்டுறாங்க. ஆனால் சாலமோன் ரொம்ப தெளிவானவன். ஆலயத்தை கட்டு, இன்னொரு பக்கம் மாளிகையை கட்டு. ஆமாம், ஜீவன் டோன்ட்டான். அவனுடைய பாடி, அவன் அவ்வளவு கேர் எடுத்திருக்கான். அவன் சாப்பாடை பார்த்து சேபாநாட் ராஜஸ்திரி மறந்துட்டான். என்னடா சாப்பிட்ற நீ அப்படின்னு. ஏன் அவங்க நாட்டில் இல்லாத சாப்பாடா? இல்லை, இது ஃபுல்லாக மெடிக்கல் என்ன சொல்ல மருத்துவ ரீதியான சாப்பாடு. ஆமாம், அங்கிட்டு பார்த்தா பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அது வேறு என்ன சொல்லுவாங்க, முந்திரி பருப்பு, டேட்ஸு, பேரிச்சம்பழம் எல்லாம் நிற்கிது. அவன் சொல்கிறான், இங்கே பாரு ஷீபா,
இது வந்து விட்டமின் ஏ, இது விட்டமின் சி, இது விட்டமின் டி, இதெல்லாம் சாப்பிட்டா தான் மெயின்டைன் பண்ண முடியும் லைஃப்பை அப்படின்றான். அவள் பார்த்துட்டு அப்படியே மலைச்சு நிற்கிற. என்னையா நீ எல்லாத்துலேயுமே அறிவாயா, ஞானம் ஞானம் ஞானம். சாலமன் காலையில் எழுந்திரிச்சு கஞ்சியும் வந்து பச்சை மிளகாயும் சாப்பிட்டுட்டு இருந்தான்னா, ஆமாம் நீங்கள் வந்து இல்லை உங்கள் வீட்டையே மெயின்டைன் பண்ண முடியாது. அவன் வந்து ஒரு 1000 பேரை வச்சுருந்தான். அவன் பேலஸை பக்காவாக கட்டியிருந்தான். இல்லையா? ஆமாம், எல்லாம் சொல்லுங்கள், பேலஸை கட்டுங்க நல்லா. அடுத்து ஸ்பிரிச்சுவல் லைஃப், தட் இஸ் டெம்பிள். ஆனால் அந்த காட் என்ன பண்ணார் பாருங்க. பேலஸில் யார் இருப்பா? ராஜா இருப்பார். டெம்பிளில் யார் இருப்பா? இல்லை, யார் இன்சார்ஜ்? தேவன் தான் இருப்பார். பேலஸில் இப்போ தேவன் இருக்க மாட்டாரா? பேலஸில் ராஜா இருக்கார், டெம்பிளில் ஆசிரியர் இருப்பான். நியூ டெஸ்ட்மென்ட்ல என்ன பண்ணிட்டாரு? நீங்கள் தான் பேலஸ்ன்ட்டாரு, அடுத்து நீங்கள் தான் டெம்பிள்ன்ட்டாரு. அதனால தான் சொன்னார், ராஜாவும் நீ தான். அவ்வளோ அப்படியே எந்திரிச்சு போய் பவுல் சொல்றாரு, நீங்கள் மாளிகையாக இருக்கிறீர்கள்ன்றாரு. 1 கொரிந்தியர்ல சொல்றாரு, நீங்களே ஆலயமாகவும் இருக்கிறீர்கள்னாரு. எல்லாம் சொல்லுங்க, நான் தான் ஆலயம், நான் தான் மாளிகை. நீ ஆலயம்னோன்னா பழைய பெந்தேகோஸ்தே சர்ச்சு கிழிஞ்ச அந்த ஓலைப்பாயை போட்டு நான் ஆலயம், அதுக்குள்ள பெந்தேகோஸ்தே சர்ச்சில் பாதிக்கு மேலே குடிசைத்தான் இருக்கு. ஆமாம், பரவாயில்ல, தேவன் அங்கே வாசம் செய்கிறார். ஆலயம்னு நீ அந்த அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே போயிடாத அப்படின்ற காண்டி என்ன சொல்றார்? மாளிகை, அதையும் சொல்றார். ஆமென் சொல்லுவோம். ஆமாம், நீங்கள் தான் மாளிகை, நீங்கள் தான் ஆலயம், நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் ஆசாரியர். இல்லையா? சொல்லுங்க. ஸோ காட் இஸ் குட். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.